நான் உங்களை பொண்ணுக்காக கொஞ்சம் சேர்ந்துருங்கன்னு தான் சொன்னேன். ஆனா நீங்க நான் சொன்னங்கிறதுக்காக இல்லாம நிஜமாவே அன்பா ரொம்ப உரிமையோட நடந்துகிட்டீங்க. அதெல்லாம் உண்மை நினைக்கிறியா? என் பொண்ணோட வாழ்க்கைக்காக அப்படி அன்பா இருக்கிற மாதிரி உரிமையா இருக்கிற மாதிரி நடிச்சேன். ரொம்ப நல்லா நடிச்சிட்டேன் போல இருக்கு. அதான் நீங்க எல்லாரும் உண்மைன்னு நம்பிட்டீங்க. ரொம்ப நல்லா நடிச்சிட்டேன் போல இருக்கு. அதான் நீங்க எல்லாரும் உண்மைன்னு நம்பிட்டீங்க. ஏண்டா பாபி, இந்த லேண்ட் மேட்டர் இப்படி ஜவ்வா இழுக்குதே, அத பத்தி நீ என்ன நினைக்கிற? பாபி, என்னடா சத்தத்தையே காணோம்? ஏன்டா குத்துற? பா, எப்படிடா உன்னால மட்டும் இந்த சிச்சுவேஷன்ல இவ்வளவு கூலா இருக்க முடியுது? ஏன் என்னாச்சு மச்சி? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? சிச்சுவேஷனை பாரு, ரொம்ப கூலா இருக்குல்ல? டேய் சும்மா ஏதாவது உளராதடா. எங்கடா கூலா இருக்கு? ஊர்ல இருந்து மாதவன் வித்யாவை எதுக்கு தேடி வந்தாருன்னு தெரியுமா? அத மாதவன் கிட்ட தான் கேட்கணும். நான் வேணா போன் போட்டு கேட்கவா? ஐயோ, அதுக்கு ஏன்டா அவ்வளவு கஷ்டப்படுற? டைரக்டா மேடம் கே போன் போட்டு, நாங்க இங்க திட்டமா அரசனூர்ல இருக்கோம், நீங்க எதுக்கு மாதவன் அனுப்புறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டுடேன். சூப்பர் மச்சான். போடா முட்டா பாயில, ஐடியா சொல்றான் பாரு. சாரி மச்சான், வித்யா கிட்ட தான் கேட்கணும். அதுக்குதான் முடியலையடா. மாதவன் வித்யாவை பார்த்தாரா? பார்த்திருந்தா அவகிட்ட என்ன கேட்டிருப்பாரு? அவ என்ன பேசிருப்பான்னு ஒண்ணும் புரியல. இது அவகிட்டே கேட்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள லட்சுமி பிரச்சனை, அது இதுன்னு என்னென்னலாமோ நடந்துருச்சு. இனிமே இதை விட்டா சரி வராது. வித்யாவை பார்த்து மாதவன் உன்னை பார்த்தாரா, என்ன சொன்னாருன்னு டைரக்டா கேட்டுற வேண்டியதுதான். டேய் அங்க பாரு, தாத்தா வராரு. டேய் வாடா. தாத்தா, என்ன தாத்தா இங்க? என்ன பேராண்டி, உன்னதான் ஊர் முழுக்க சல்லடை போட்டு அழைச்சிட்டு வர்றேன். என்னையா? சும்மா அப்படியே வயலை பார்க்கலாமேன்னு வந்த தாத்தா. வயலை பாக்குறக்கா? என்ன புதுசா காலையிலேயே வயல் பக்கம் விஜயம்? அது அது தாத்தா, அது ஒண்ணும் இல்ல தாத்தா. இந்த வயலை பாருங்களேன், பிளசண்டா இருக்குல்ல? இந்த வயலை வந்து பார்த்தாலே மனசு என்ன அறியாமலே லேசாயிடுது. அதுவும் இந்த காத்துக்கு சொல்லவா வேணும், சுகமா இருக்கு தாத்தா. இல்லடா? அது சரி சொல்லுங்க தாத்தா, காலங்கத்தால என்ன எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க? பாத்தியா, இந்த வயலை பத்தி பேசுனதுல வந்த சோழிய மறந்துட்டேன். சரி, நீ என் கூட வா, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். தாத்தா, எங்க தாத்தா போகணும்? நீ முன்ன பின்ன நம்ம ஊர் பஞ்சாயத்தெல்லாம் பாத்திருக்கியா? பஞ்சாயத்தா? அதெல்லாம் படத்துல தான் தாத்தா பாத்திருக்கேன். இது அதுக்கு மேல இருக்கும் பேராண்டி. இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கு, வந்து பாரு. தாத்தா எப்படி நாட்டாம பண்றேன், வா வந்து வண்டியில இரு. தாத்தா, நம்ம இன்னொரு நாள் போலாமா? எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்னையா முக்கியமான வேலை? அது வந்து தாத்தா, அது இந்த மாதவன். மாதவனா? யாரு மாதவன்?
தாத்தா இவன் அப்படிதான் ஏதோ உளறான். நீங்க அதை விடுங்க. சரி, என்ன முக்கியமான வேலையா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நீ என் கூட வா. வாங்க. சரிங்க தாத்தா. என்னடா போவோம். என்னடா பண்றது? போடா. வீட்டுல சும்மா உட்காந்துட்டு சோறு திங்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்க முடியாதியா? இதுவே உன் பொண்ணா இருந்தா வேலை வெட்டி இல்லாத வெறும்பயலுக்கு கட்டி கொடுத்துருவியா? இதோ பாரு, வெறும்பையா அப்படி இப்படின்னு வார்த்தையை விட்டுக்கிட்டு இருந்த பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். தொலைச்சு போடும் தொலைச்சு. எங்க தொலைச்சு காட்டு பாப்பா. உண்மையை சொன்னா ரோசம் பொத்துக்கிட்டு வருதோ? எதியா உண்மை? ஏன் பையனாயா வெறும்பையா? ஆடு இருக்கு, மாடு இருக்கு, படிச்சிருக்காயா? படிச்சு முடிச்சு மாமாங்க ஆகுது. வேலைன்னு ஒண்ணும் கிடையாது. ஊர்ல காலி பசங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கான். சொல்லியா? பெரிய ஐயா கார் வருது. பெரிய ஐயா வந்துட்டாங்க. இனிமே அவரே பாத்துக்கோங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வாங்கய்யா. வாங்க வாங்க. என்னடா இது, ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணவே இல்லையடா. ஐயா பேராண்டி, தாத்தா இங்க வாயா. தம்பி போடா. போய் நாற்காலி எடுத்துட்டு வந்து போடு. சரிங்கய்யா. உட்காருங்கய்யா. வாயா, வந்து உட்காரு. சரிங்க தாத்தா. உட்காரு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். சம்பந்தப்பட்ட 2 பேர் மட்டும் முன்னால வாங்க. சொல்லியா, என்னையா உன் பிரச்சனை? ஐயா, என் பையனுக்கும் அவர் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்றதா அவங்க சின்ன வயசுலயே முடிவு பண்ணியாச்சுங்கய்யா. ம், ஆனா இப்போ திடீர்னு என்கிட்ட கலந்துக்காமலேயே இவர் வேற மாப்பிள்ளை பாக்குறாருயா. சின்ன வயசுலயே பேசி முடிச்சதால அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகி நெருக்கமாயிட்டாங்கய்யா. மனசுல ஒருத்தரை வச்சுக்கிட்டு எப்படியா இன்னொருத்தர் கூட வாழ முடியும்? ஆ, என்னய்யா இவர் சொல்றதெல்லாம் நெசமா? மனசை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படியா வாழ முடியும்? வாய் வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல, அவனே அவன் அப்பங்காசுல வெக்கம் இல்லாம சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவனை நம்பி நான் எப்படி என் பொண்ணை கொடுக்கறது? நான் ஒன்றும் வேலை இல்லாத பையனை கட்டி கொடுக்க சொல்லல. ம், கொஞ்சம் பொறு, வேலை வாங்கிடுவான்னு தான் சொல்றேன். இப்படி திடுதுப்புன்னு அசலூர்காரனுக்கு கட்டி கொடுக்க வேண்டாம்னு தான் சொல்றேன் நான். இதே தான் வருஷ கணக்கில் சொல்லிட்டு தெரியுற. பொண்ணெல்லாம் காலகாலத்தில் கட்டி கொடுக்கணுயா. உன் பையன் வேலை வாங்குறதுக்குள்ள என் பொண்ணு கேள்வி ஆயிடுவாயா? உன் பையன் கிழிக்கிற கிழியெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். ரவுடி பையன் மாதிரி ஊரை சுத்திட்டு இருக்கான். ஏய், இப்படி மறுவாதிலாம் பேசுனா என்ன நடக்கிறது பண்ணுவ? வேற. என்ன ஐயா பண்ணுவ? நிறுத்துங்கய்யா. இப்படி வகத்தொகை இல்லாம கத்துறதுக்கு தான் என்ன வர சொன்னீங்களா? யாராவது வாயை திறந்தீங்க அப்புறம் தெரியும் செய்தி. ஐயா, நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பா பார்த்து சொல்லுங்கய்யா. ம், ம். பேராண்டி, தாத்தா இந்த பிரச்சனையை பத்தி நீ என்னையா நினைக்கிற? தாத்தா இதுல நான் நினைக்கிறதுக்கு என்ன தாத்தா இருக்கு? ஆ? என்ன இப்படி சொல்லிப்புட்ட? இது சின்ன ஜிர்சுக விவகாரம். எனக்கு தான் வயசாகி போச்சுல்ல. உனக்கு தான் இதில் உள்ள நெளிவு சுழிவெல்லாம் தெரியும். தாத்தா அது கரெக்டு தான் தாத்தா. ஆனா இது கிராமம், எனக்கு அவ்வளவா பழக்கம் இல்லாத ஏரியா. ம். கிராமமோ நகரமோ நம்ம வாழ்க்கை ஒண்ணுதானே ஐயா. கிராமத்துக்கு வேற நியாயம், நகரத்துக்கு வேற நியாயம்னா ஒண்ணு இருக்கு. நியாயங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். இங்க பாருங்கய்யா, இது 2 குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, 2 சின்னஞ்சிறுசுக மனசும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால இந்த பிரச்சனைக்கு என் இடத்துல இருந்து என் பேரன் தீர்ப்பு சொல்லுவான். ஆ, அதுக்கு எல்லாரும் கட்டுப்படணும். என்ன, சரியா? ஆ? ஆ. தாத்தா ம்? வேணாம் தாத்தா, என் வயசு என்ன, என்ன போய் தீர்ப்பு சொல்ல சொல்றீங்க? ஐயா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. ஐயோ தாத்தா, அது வந்து நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்ற விஷயம் இல்லப்பா. சூரிய பிரகாசம் ரத்தம், நீ அதை மறந்துடாத. ம்.
விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட பையன் பொண்ணு அவங்கள விசாரிக்காம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க 2 பேரையும் வர சொல்லுங்க. இங்க வாமா. போங்கம்மா பாப்பாங்க. போங்க. போங்க. உங்க அப்பா உன்னை வேற மாப்பிள்ளை கட்டி கொடுக்குறாரு, உனக்கு சம்மதமாமா? இல்லைங்க. ஏன் சார்? பெத்த பொண்ணோட விருப்பம் இல்லாம வேற ஒருத்தர் கட்டி கொடுப்பீங்க இல்ல? ஆமா, இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இவ தான் என் உசுருங்க. வாழ்ந்தா இவ கூட தான் வாழ்வேன். இவ இல்லைன்னா என் உசுரை விட்டுருவேங்க. என் மனசுல இவரை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. எப்போ எங்களை கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்களோ அப்பல இருந்தே நாங்க காதலிச்சுட்டு இருக்கோங்க. என் மனசுக்குள்ள நாங்க புருஷன் பொண்டாட்டியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் பேசினதை கேட்டீங்கல்ல? நீங்களே கட்டி வைக்கணும்னு ஆசையை வளர்த்து விடுவீங்க, அப்புறம் நீங்களே பிரிச்சிருவீங்க. எந்த ஒரு நியாயங்க இது? என்னய்யா கேக்குறான்ல, பதில் சொல்லுங்க. கட்டி வைக்கிறோன்னு வாக்கு கொடுத்ததெல்லாம் வாஸ்தவம் தாங்க. ஆனா உத்தியோகம் புருஷன் லட்சணம்னு சொல்லுவாங்க. வேலை இல்லாதவனை நம்பி எப்படியா பொண்ணு கொடுக்க முடியும்? ஏன் சார், பையனுக்கு வேலை இல்லைங்கிறது மட்டும் தானே குறை, வேற எதுவும் இல்லையே? அது மட்டும் தான் குறை. நானும் பல நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ பையனுக்கு வேலை கிடைச்சா உங்க பொண்ணை கொடுப்பீங்க? அதுக்கப்புறம் நான் ஏன் மறுத்து பேச போறேன்? பிரதர், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கேங்க, பிபிஏ படிச்சிருக்கேன். குட். உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னோட புது ப்ராஜெக்ட்ல இவருக்கு நான் வேலை போட்டு தரேன். அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் ஆபரேஷன்ஸ், சம்பளம் 50,000 ரூபாய். ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்ப சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம்? வேலை கிடைச்சிச்சுன்னா சம்மதம் தாங்கய்யா. மாப்பிள்ளைக்கு எப்ப வசதியோ அப்ப கல்யாணத்தை வச்சுக்கிடலாம். சரியா சொன்னார்ல. சொல்லிட்டாங்க. அப்புறம் சார், கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. தாத்தா தலைமையில ஜாம் ஜாம் நடத்திடுவோம். சரிங்களா? சரிங்கய்யா. யாரு தீர்ப்பு சொல்லி கல்யாணம் முடிவாச்சோ அவங்க தலைமையில தானே கல்யாணம் நடக்கணும். அதான முறை. அரசன் ஒரு நாட்டாமனா சும்மாவா? பெரிய ரத்தம்னு காட்டி போட்டாங்கல்ல. உரை முடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் உவப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன். குலவிச்சை கல்லாமல் பாகம் படும். ஐயா அதை சொல்றாங்க. என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க? எங்க தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தது. கரிகால் சோழன் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பவே ராசா ஆயிடுறாரு. 2 வயசாளிங்க பஞ்சாயத்துக்கு அவர்கிட்ட வராங்க. இந்த சின்ன பையனை பார்த்து அவங்க தயங்குறாங்க. இவன் என்னத்தை விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறான்னு. அவங்க தயக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட கரிகால் சோழன் நாளைக்கு வாங்கன்னு அனுப்பிடுறாரு. மறுநாள் நரமுடி வச்சுக்கிட்டு வர்றாரு. இப்ப அவரை நம்பி அவர்கிட்ட பஞ்சாயத்தை சொல்றாங்க. அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷப்படுற மாதிரி தீர்ப்ப சொன்னாரு. அப்புறம்தான் தெரிஞ்சது சின்ன பையன் கரிகால் சோழன் தான் நரமுடி வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொன்னாருங்கிறது. அதே மாதிரி நீயும் யாருக்கும் பாதகம் வராத மாதிரி 2 பக்கமும் சந்தோஷப்படுற மாதிரி தீர்ப்பு சொல்லி என் ரத்தம்னு நிரூபிச்சிட்டையா. நம்ம பரம்பரைக்கும் பெருமை சேர்த்துட்டையா. தூக்கு தூக்கு, நல்லா தூக்குப்பா. தூக்கு. இன்னும் 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 கொஞ்சம்.
விடாதப்பா. என்ன தாத்தா இது? அதுவாயா, அது இளவட்ட கல்லு தூக்குறது. இளவட்ட கல்லா? உனக்கு தெரியாதுல்ல, இதை நீ அவசியம் தெரிஞ்சுக்கிடணும். வா போய் பார்க்கலாம். ஐயோ, பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இப்ப இன்னொன்னு ஆரம்பிக்கிறாரு. இப்படியே போனா எப்பதான் நம்ம வித்யாவை பத்தி ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறது? உடனே இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்டா. டேய் மச்சான், நீ ஏதாவது சொல்லி சமாளிடா. தாத்தா, இதெல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இப்ப வீட்டுக்கு போலாம் வாங்க. அட வாயா, போய் பார்க்கலாம். வா தாத்தா, வாயா. சரி. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இன்னைக்கு சின்னையா நல்ல தீர்ப்பு சொன்னாரு. ஊருனா இதே பேச்சுதான். அதெல்லாம் பரம்பரை குணம். மாறுமா என்ன? தீர்ப்பு சொன்னா போதுமா? யாரு சொல்லு புள்ள, வேற என்ன செய்யணும்? உங்க பேராண்டிய இளவட்ட கல்ல தூக்க சொல்லுங்க ஐயா. ஜமீன் வாரிசுனா நாட்டாம பண்ணா மட்டும் போதாது, உடம்புல வலு இருக்கான்னு காட்ட தெரியணும். அட இவ்வளவுதானா? தூக்கிட்டா போச்சு. ஐயா பேராண்டி, அந்த கல்லை தூக்கி அப்படி கடாச்சிட்டு வாயா. மச்சான் மாட்டினா. தாத்தா, என்ன விளையாடுறீங்களா? இது என்ன கோலி குண்டா? தூக்கி வீசிட்டு வான்னு அசால்ட்டா சொல்றீங்க. பாறாங்கல் மாதிரி கிடக்குது தாத்தா. தாத்தா, ஆக்சுவலி இது என்ன கல்லு? இதை ஏன் நான் தூக்கணும்? பெரிய ஐயா பேரன் பயப்படுறாங்க. ஏய், யாருமா அது? என் பேரனாவது பயப்படுறதாவது? என்னடா இது? பேராண்டி, உன்னால முடியுமியா? எப்படியாச்சும் இதை தூக்கி காட்டி பரம்பரை மானத்தை காப்பாத்தியா? நானா? மச்சான் சும்மா அசால்ட்டா தூக்கி, இட்ஸ் ஸ்மால். இப்ப என் பேரன் தூக்குவான், நல்லா பாத்துக்கிடுங்க. ஐயா போய் தூக்கியா. போடா. போயா போ. அப்பாடா. தூக்கு. கமான் கமான் கமான். வாடா 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 வாடா. கமான் கமான் கமான். கமான்டா, முடியடா, வாடா. வா வா வா. மான் மச்சான், கமான்டா. தூக்கு அப்படியே. வாடா வாடா வாடா. கமான் மச்சான். தூக்கு. மான் மச்சான், தூக்கு. தூக்குயா, தூக்கு. கமான் மச்சான், தூக்கிட்டா. மச்சான் கலக்கிட்டாடா டேய். ஐயா மச்சான் தூக்கிட்டா. எஸ். பெரிய பேரன்னு காட்டிட்டாங்க. ஐயாவ சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. தீர்ப்பு இளவட்டகல்னு ஒரே நாள்ல அசத்தி விட்டாங்களே. சொன்னல, என் பேரனை பத்தி என்ன நினைச்சீங்க? யாரு ரத்தம்? எங்க அந்த பிள்ளை? எகத்தாளம் பேசிட்டு தெரிஞ்சல, இப்ப என்ன சொல்ற? ஐயா, நான் சொன்ன மாதிரியே என் பொண்ணை கட்டி தரேன். என்ன பேராண்டி, தேதி குறிச்சிடலாமா? ஐயோ தாத்தா, நான் நீங்க ஏதோ சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு விளையாட்டா தூக்குனேன். என்னையா இப்படி சொல்லிட்டீங்க? என் பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஐயா தாத்தா, நானே பேசிக்கிறேன். இத பாருங்கம்மா, இப்படி கல்ல தூக்கினவனையெல்லாம் கட்டிக்கூடாது. மனசுக்கு பிடிச்சு பழகி பார்த்து நமக்கு ஒத்து வருவாங்களான்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் முடிவெடுக்கணும். சரிங்க. குட் கேர்ள். தாத்தா, ஐயா நம்ம அப்படியே கிளம்பலாமா தாத்தா? சரியா, சரிங்க, வரேங்க. ஒரு சின்ன மேட்டர். இந்த சின்னோண்டு கல்லை யார் தூக்குனாலும் உங்க பொண்ணை கொடுத்துருவீங்களா? ஆமா, அதான வழக்கம். அந்த கல்லை நான் தூக்கலாமா? ஆளை பார்க்கவே கோளாரா இருக்க. உன்னால அதை முதல்ல தூக்க முடியுமா? என்ன அங்கிள் இப்படி கேக்குறீங்க? முன்னாடி இந்த கல்லை தூக்குனானே, அவன் என் சிஷிய புள்ளதான். அவனுக்கே நான் தான் ட்ரெயினரு. ஜஸ்ட் நீங்க வீடிக்க மட்டும் பாருங்க. தாத்தா, இந்த பாபி எங்க? ஆமையா, கூட தானே எங்க போனா? என்ன பண்ண போறாரு இது? உட்கார்.
சரி போய் பாப்பா தாத்தா. ஐயோ வாங்க தாத்தா. அம்மா டேய் பாபி, அம்மா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வாடா வீட்டுக்கு போலாம். அது ஒண்ணு இல்ல மச்சான், இது எந்திரிச்சு வர. ஆமா ஆமா டேய் 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 இன்னமெல்லாம் பண்றான் பாரு அவன். என்னப்பா பண்ற? இந்த இளவட்டக்கல் இருக்குல்ல, ஆமா அது அதை நான் தூக்கலான் இருக்கேன். மச்சான், சொன்னா கேளு, இது மத்த விளையாட்டு மாதிரி இல்ல. நானே பயங்கரமா திணறிட்டேன்டா. கொஞ்சம் மிஸ் ஆனா கூட போதும், எலும்பெல்லாம் நொறுங்கிடும். அப்புறம் அந்த சாக்கு இருக்குல்ல, அதுலதான் உன்னை அள்ளிட்டு போனோம். போ. என்ன இப்படி நடந்து வர்றான்? எஸ்கியூஸ் மீ, எனக்கு இன்னொரு சான்ஸ் தருவீங்களா? கொஞ்சம் அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து திரும்ப நான் தூக்குறேன். தம்பி, கல்ல தூக்க முடியல, கிளம்புங்க நீங்க. சார் சாரி சார், இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை பெத்து வச்சுக்கிட்டு கல்ல தூக்குனா கட்டி தரேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். சார் திரும்ப வரேன் சார், விட மாட்டேன், விடவே மாட்டேன். லூசா இருப்பானோ? ஆமாப்பா. டே மச்சான், இந்த கல்லை தூக்கி அந்த பொண்ணை கட்டாம விட மாட்டேன். தம்பி, அந்த கல்லை மட்டும் தூக்கு, என் தலைமையில நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தேங்க்ஸ் தாத்தா, தேங்க்யூ தாத்தா.